வணக்கம். இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணலில் இருக்க மட்டும் இணைந்திருக்கிறவர் வஸ்லின் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வளவன். இல்லை, இப்போ இந்தியாவினுடைய நிலைப்பாடு நம்ம பிரதமர் என்ன சொல்கிறாரு, அங்கே ஐநா சபையில் காசா யுத்தம் முடிக்கணும்னு ஓட்டிட்டு சொன்னால் வெளியில் வந்துட்டு நெதன்யாஹுட்ட ஃபோனில் நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க நான் அறிவுரை சொன்னேன்னு அவருடைய ஆலோசகர்களாக பேசிக்கிட்டு இருக்காங்களே. அவங்க சும்மா அதை சங்கிகளுக்கு வேறு என்ன வேலை புரியுதா? வடிவேலு கூட 4 பேர் இருப்பாங்க இல்லை, டயரில் விழுகிறதுக்கு வண்டியில் விழுகிறதுக்கு. அந்த கூட்டம் தான் சங்கி கூட்டம். ஜி கூடயே இருந்துட்டு அவங்க போஸ்ட்டு போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, சோசியல் மீடியாவில் ஜியை பில்டப் கொடுக்குறது தான் அவங்களுக்கு வேலையை. கூட நீங்கள் வந்து இவர் கூட இருப்பாங்கல்ல, வடிவேல் கூட வண்டி தள்ளிட்டு வருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் சங்கிகள். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவருக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வண்டி தள்ளிட்டு வரவங்க தான் அவங்க. சரியா? அவங்க வந்து சாரி இவருக்கு ஜி, அதுதான் வந்து அவர்களுடைய ஒரு முக்கியமாக இதாக இருக்கு. மோடிஜி போகிறதுக்குள்ளே G7லேருந்து ட்ரம்ப் கிளம்பி போயிட்டார். ஏன்னா மோடிஜி நேருக்கு நேராக பார்த்து எனக்கும் பாகிஸ்தான் நாட்டில் நீங்கள் வரலன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவார். அதனால தான் ட்ரம்ப் கிளம்பிட்டார். நல்லா சங்கிகள் வந்து ஆகப்பெரும் கூவைகள். புரியுதா? ஆகப்பெரும் முட்டாள் யாருன்னா அந்த உலகத்தில் சங்கிகள் தான். அதாவது ட்ரம்ப் வந்து நேற்று என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் தலைவர் காமேனியை வந்து முடிக்கிறோன்னு பிளான் போட்டிருக்காங்க. புரியுதா? அதுக்காக தான் அந்த சிறப்பு அறைக்கு போயிருக்கார் நேற்று. உடனடியாக ரீகால் பண்ணி நேற்று அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லைவ் அறை. நீங்கள் இப்போ பின்லாடனை கொல்லும்போது ஒபாமாவை உட்காந்து பார்த்த ஒரு ரூம், அந்த ரூமில் தான் போயிருக்காங்க. அப்படின்னா மேஜராக உலகத்தில் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். காமேனிக்கு வந்து டார்கெட் போட்டாங்க. டார்கெட் போட்டால் அது மிஸ் ஆகி போச்சு. மிஸ் ஆகி போனது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு மிரட்டலை கொடுத்துருச்சு. இப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீ உள்ளே இறங்குன அப்படின்னா நான் இறங்குவேன்ற மாதிரி. அதனால் ஓடிட்டு ஜியை வந்து கணக்கிலே எடுக்க மாட்டாங்க. புரியுதா? அவங்க ஜி எப்படின்னா வடிவேல் படத்தில் வர மாதிரி தான், நீ யாரா உள்ளுக்குள்ளன்னு அவங்களாம் எனக்கு தெரியும் வண்டியில் ஏறுறன்ற மாதிரி தான் வந்து நம்ம ஜியை பார்க்கணும் சர்வதேச அளவில். சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஜியை வந்து இந்த ட்ரம்ப் வந்து அதாவது ஒரு வடிவேல் காமெடியிலே வரும், ஏன்டா உரண்டை இழுக்கிறதுக்கே ஆத்தா அப்போ பத்து விட்டாங்களா, ஏன்ட்டையே வந்து சரசம் பண்ணுறீங்களடா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து விடவே மாட்டேறாப்பு. நீ பேசினேன்னா நான் பதில் சொல்லுவேன், நீ பேசாமல் இருந்தேன்னா நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு. இந்த போர் அப்படின்னு ஆரம்பித்தாலே நான் சொல்லி தான் நிறுத்தினேன், நிறுத்தி வச்சிருக்கேன் கேளுங்க அப்படின்னு தூண்டி வர்றது ஒரு காமெடி, சர்வதேச காமெடி மாதிரி ட்ரம்ப் பண்ணிட்டு மோடியை வச்சு காமெடி பண்ணுறாரு. பாகிஸ்தான் படை தளபதியை கூப்பிட்டு விருந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெனு கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஹலால் உணவு வழங்கப்பட்டது அப்படின்னு. இது எல்லாமே ஜியை கடுப்பேற்றுறதுக்கு தான், வெறுப்பேற்றுறதுக்கு. அதாவது ஜியை வந்து இங்கே வந்து வடிவேல் காமெடியில் வர மாதிரி பிச்சைக்காரன் நிற்பான், என்ன அவன் பிடிக்கிறான் நீங்கள் பிடிக்க மாட்டேன்ற மாதிரி, போலீஸில் என்னதான் ட்ரைனிங் எடுத்தீங்கன்ற மாதிரி இராணுவ தளபதியை கொண்டு வந்து ஜியோட கம்பேர். ஜி எவ்வளோ பெரிய உலக தலைவர், எத்தனை இவருக்கு கீழே தான் இராணுவ தளபதி நோட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. இவர் தாக்குதல் இந்த ஃப்ளைட்டை இப்படி ஓட்டுங்க, இவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுங்கன்ற அளவுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த வீடியோலாம் பார்த்தோம். அப்படி இருக்க ஜியை வந்து ஒரு டுபாக்கூர் இராணுவ தளபதி, பாகிஸ்தான் இராணுவ தளபதி. ஷாபாஸ் ஷரீஃபே டுபாக்கூர், யார்? பாகிஸ்தான் அதிபரே டுபாக்கூர். அதில் இருக்க முப்படை தளபதியில் ஒரு தளபதி யார்? இந்த அசீமை கூப்பிட்டு ஆட்டுக்கறி விருந்து போட்டிருக்காப்புல. அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்றது வேற போடுறாங்க. தமிழ் சேனல்களை பார்த்து அவங்க கெட்டு போயிட்டு இன்றைக்கு மெனுன்றது மாதிரி கீழே வந்து மெனு வழங்குபவர் யாருன்னா ட்ரம்ப்னு போட்டிருக்காங்க, அதிபர் ட்ரம்ப்னு. அந்த எதுக்குன்னா வேணுன்னே ஜியை கேவலப்படுத்துறதுக்கு ஹலால் உணவு போடுறாங்களாம். அதுக்கு அந்த இடத்துக்கு நீங்களும் போய் அங்கேயே உட்காந்து சாப்பிட வைப்பாங்கன்னா எவ்வளோ அசிங்காது. அதாவது பைடன் இருக்கும்போது அவர் மனைவி பார்த்து அதுக்கே கண்ணு தெரியாத கிளவி பார்த்து எங்கடா பரிமாறிச்சு, அது வரவே வராது, சீனுக்குள்ளே வராது. அதுக்கு ஏற்ற வெள்ளை மாளிகையில் குக்குகளும் அவனுங்களும் ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருப்பாங்க. பைடனே தடுமாறிக்கிட்டு இருந்த பைடன் சாக பிள்ளைக்க கிடக்காப்புல, அது மனைவி கண்ணே தெரியாது. அது வந்து பார்த்து பரிமாறினு சங்கிகள் போட்டான் பாருங்கள் வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும். இவங்கள மாதிரி கோமாளி பசங்களும் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அதுக்கு 4 சேனலில் வச்சு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிக்கு வந்து ஆகப்பெரும் அவமானம், ஃபோட்டோவிலே நிற்கக்கூடாதுன்றாங்க, தள்ளி விட்டாங்க. தெரியுமில்ல? அது முதல்ல ஃபோட்டோவில் நிற்கக்கூடாது, இல்லைன்னா இவர் உள்ளே போயிருப்பாப்புல. G7ன்றதுல 1 குறையுது. G7 இருந்தால் கூட ஜி போயிருப்பார், G+7 அப்படின்னு. இந்த ஜி இவங்க சங்கிகள் அந்த ஜி தான், நம்ம ஜி பேரை வச்சு தான் 7 வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜி வேறு, இது வேறு.
மோடி குரூப் ஆஃப் 7 7 நாடுகளும் சேர்ந்து முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி கோமாளி கூத்தெல்லாம் பண்ண உடனே தூக்கி விட்டாங்க. ஃபோட்டோலே நிற்க விடல, அப்படியே கார்டே தடுத்துட்டுங்க, நீங்கள் போகக்கூடாது. அது அவங்க 7 பேருக்கு உள்ளது. நாளைக்கு எடுப்பாங்க கெஸ்ட் ஃபோட்டோ, அதில் வந்து எல்லாம் சேர்த்து ஒன்றா அதில் எடுக்கணும்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அவங்க மெலோனிட்டெல்லாம் அப்படி பேசிட்டு அவங்க அது சொன்னது புரியுமா? நான் இவருக்கு இத்தாலி தெரியுமா? இங்கிலீஷே தெரியாது, ஹிந்தியே வந்து பார்த்து தான் பேசுகிறது. இல்லை மேக்ரான்ட்டா யூ ஆர் பிஸி இன் ட்விட்டர் அப்படின்னு ஆக்டிவாக இருக்கீங்கலாம் அவர் கேட்ட வீடியோ. மேக்ரானுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதுதான் பெருசாக தெரியாது. ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து இங்கிலீஷை வந்து எதிரியாக தான் நினைப்பாங்க. மேக்ரானுக்கு தெரியும் இங்கிலீஷு, இருந்தாலும் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்கள் ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா என் ஃப்ரெஞ்சில் தான் பேசணும், இங்கிலீஷில் எவனும் பேச மாட்டான், கேட்டால் வழி கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் எல்லாம் புரிஞ்ச மாதிரி பார்த்தா மீம்ஸ் ஒன்று பயங்கரமாக இந்தியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. எப்படின்னா எவன் எந்த லாங்குவேஜில் என்ன பேசினாலும் சிரிக்கிறதான். இதையும் கண்டுபிடிச்சேன். என்னன்னா இவங்க பேசுகிறது ஒரு புரிஞ்சிருச்சான் அப்படின்னா அவங்க சைலண்ட் ஆயிடும். ஃப்ரெஞ்சுலேயும் இத்தாலியிலையும் பேசுனா அவருக்கு புரியுதுன்னா எவ்வளோ பெரிய அறிவாளின்னு முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கூமுட்ட வேலையை காட்டுறாங்க, அதாவது சிரிச்சிட்டா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க நம்பிடுவாங்கன்னு சொல்லி காட்டினது இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம கை தட்டுவாங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அடுத்த சீனுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஜி வந்து அந்த இதில் இந்த சீன் சூப்பர் போ அப்படின்னு கவுண்டபிள் இவன் மட்டும் கை தட்டுவாங்கல்ல, அந்த கதை தான் ஜி. அப்போ ஏன் அவன் பொண்டாட்டி கேட்பா, எதுக்கு எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் கேட்டுட்டு, உனக்கு தெரியாது வில்லனுக்கு மட்டும் கிடையாது, இந்த சீன் தான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு, அதனால தான் நான் தட்டேன். இதே தான் ஜி. அதனால் ஜி விரும்பினா போன டைப்பாக சொல்கிறாங்க, நம்ம சொல்ல முடியாது. நம்ம பிரதமர்னாலும் நம்ம மரியாதை கொடுத்து நம்ம அவரை பெரிய இடத்துல கடவுளாக தான் பார்க்குறோம். இருந்தாலும் ஊர் அப்படி சொல்லுது, என்ன பண்ணுறது, மீம்ஸை போட்டு இப்படி கொள்கிறாங்க. இப்போ மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்த்தா இந்த ஓஐசிசின்னு சொல்லிட்டு இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு கூட்டமைப்பெல்லாம் இருக்காங்கல்ல, ஆனால் அடி வாங்கக்கூடிய இடத்துல ஈரான் வந்த பிறகும் அவங்க ஏன் கூட வந்து நிற்கிறேன்னு வரல? உதாரணம் அவங்க எல்லாமே வந்து அமெரிக்கா அடிமை, டயர் நைக்கி, புரியுதா? அவங்க அவன்கிட்ட பணம் இருக்கே தவிர அவன் வந்து என்னென்னா தன்னிச்சு நிற்க முடியாது. அவனுக்கு அறிவும் கிடையாது, அவன் வளர்ச்சியும் பண்ணல, சயின்ஸுக்குள்ளேயும் அவன் வரல. அவன் என்ன பண்ணால் நல்லா காசு வருது, சவுதிக்கு யூஏஇக்கெல்லாம் வந்து நல்ல எண்ணெய் காசு வருது. புளியை வச்சு விளையாடுறது, புளிக்கு புல்லுக்கட்டு போடுறது, புலி ரேஸ் விடுறது, ஒட்டக ரேஸ் விடுறது, அப்புறம் வந்து வீட்டில் ஒரு 20 கார் வச்சுக்கிறது, தங்கத்தில் கார் செஞ்சு விடுறது, இப்படி பழகினவங்க. அவன் சண்டைக்கெல்லாம் தயாராக மாட்டான் இனிமேல். அவன் சீனை முடிச்சிட்டாங்க அமெரிக்கா. அதனால் அவங்க அமெரிக்காவுக்கு மாமூல் கொடுத்து வாழ முடியும், அவ்வளோதான். அமெரிக்காவை எதிர்த்தெல்லாம் இஸ்ரேலை எதிர்த்து அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. யூஏஇ கட்டார் தன்னோட முகத்தை காட்டிட்டான்ல, நடுநிலை நக்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி பவர்ஃபுல்லான நாடு அதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் வந்தோடனே ட்ரம்ப் டயர் நக்கிட்டான்ல, முடிஞ்சு போச்சு கத்தார். அப்போ கத்தார் முடிஞ்சு, யூஏஇ முடிஞ்சு, சவுதி முடிஞ்சு, இது 3 தான் பணக்கார நாடு அந்த ஏரியாவில். அதை எடுத்து விட்டால் ஈரான் எவனுமே வேண்டாண்டா நான் அடிக்கிறேன்மா. இன்னொன்று வந்து இவரெல்லாம் சன்னி பிரிவு, ஷியா இருக்கிறதுல வரமாட்டாங்க. அது இப்போ தீந்தா கூட அமெரிக்காவை எடுத்து இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சவுதியெல்லாம் மகா டயர் நைக்கி, புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் எடப்பாடி கூட பரவாயில்ல, அவங்க அதை விட டயர் நைக்கிடுவாங்க. எடப்பாடினாலும் உள்ளூர்காரன் காலில் விழுந்து தான் நக்குவாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து இப்போ அமெரிக்காக்காரன் காலில் விழுந்து நக்குவான். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க வரமாட்டாங்க, சர்வதேச டயர் நைக்கிகள். இப்போ ட்ரம்ப் இதில் என்ன சொல்கிறாரு, நான் இங்கே இன்னும் முடிவெடுக்கல, நேரடியாக உள்ளே போகிறது அப்படிங்கிறத வந்து போகலாம் போகாமலும் இருக்கலாம் அப்படின்னுட்டு. ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவன், உலகத்துக்கு இன்றைக்கி தேவையான தலைவன். ஆனால் இஸ்ரேல் விவகாரத்தில் வந்து ட்ரம்ப்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரம்ப்பே ஒரு அடிமை தான், இஸ்ரேலியர்களுடைய அடிமை தான் ட்ரம்ப். ஏன்னா வெள்ளை மாளிகைலாம் அவங்க தான் கோல வச்சுறாங்க, அமெரிக்கா ஆட்சி செய்வதே யூதர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் ஒரு மாதிரி பண்ணால் ட்ரம்ப்பை போட்டுருவாங்க. ஸோ அதனால் ட்ரம்ப் வந்து இப்படியும் வைக்க முடியாது, அப்படியும் பண்ண முடியாது. ட்ரம்ப் வந்து போரை விரும்பாத ஒரு ஆள். ஆனால் வாயில் வடை சுட்டுறதுல ட்ரம்ப் வந்து பயங்கரமான ஆள். இப்படி நீ வந்து எப்படி சரணடைவான்? இன்னொரு நாட்டில் எவனோ ஒருத்தன் இன்னொருத்தனை தாக்குறானா அவன் வந்து இவன்ட்ட சரணடைவானா? எப்படி சரணடைவான்? உன்னை பொழந்து விடுவான். அவன் சொல்லிட்டான் 40,000 சவப்பெட்டியை ரெடி பண்ணி வச்சுக்க. அமெரிக்காக்காரன் 40,000 பேர் எங்கே இருக்கான்? மிடில் ஈஸ்ட்டில் இருக்கான். அவனுக்கு வெடியை வச்சோன்னு வை, ராக்கெட்டை அடித்தோம்னா 40,000 பேர் செத்து போயிடுவான். சவப்பெட்டி ரெடி பண்ணி வச்சுக்க. யார்கிட்டடா சரண்டராக சொல்கிறேன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து இப்போ குழம்பி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காப்புல. ஏற்கனவே இப்போ ரஷ்யாவும் நேற்றுலேருந்து கண்டிச்சிருக்கு. எப்படின்னா அமெரிக்கா வந்து இதுக்குள்ளே வரக்கூடாது, இஸ்ரேலும் ஈரானை சண்டை போகிறான்னு அவங்க 2 பேர் போட்டு யார் ஜெயிக்கிறானோ ஜெயிச்சுட்டு போட்டோம், நீ எதுக்கு உள்ளே வர, நீ வந்தேன்னா நாங்களும் வர வேண்டியது இருக்குன்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரம்ப் இன்றைக்கி அடங்கி போய் அடுத்த கட்டமாக எதையும் பேசாமல் அமைதியாக இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி ட்ரம்ப் திருப்பி பேசியிருந்தால் இது மிகப்பெரிய போராக வெடிச்சிடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து அமெரிக்கா இஸ்ரேலை நிறுத்த சொல்லுவான்.
நிறுத்த சொல்லி இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு கூட சேர்ந்து அடித்தா அமெரிக்காவும் அடி வாங்கும். இஸ்ரேலை உண்மையிலேயே காப்பாற்றணும்னா இஸ்ரேலை எந்த ஆயுதம் எல்லாத்தையும் கீழே போட்டு நிறுத்து அப்படின்னா ஈரானை பேச்சுவார்த்தை கலைக்கலாம், ஈரான் வரும். ஆனால் இஸ்ரேலோட சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேலை காப்பாற்றுறக்கா ஈரான் அடிக்கணும்னு அமெரிக்கா இறங்குனா அமெரிக்கா பேரடி வாங்கும் இந்த டைம். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. விடவே மாட்டாங்க சைனாவும் ரஷ்யாவும். நேரடியாக களத்தில் இறங்கலான்னு மிகப்பெரிய ஆயுதங்களை கொடுத்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழிவை பொருளாதார ரீதியிலையும் சரி, எப்படி சவுதிக்காரன்ட்ட ஒரு 7 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியும் அவன் கத்தார்காரன்ட்ட ஒரு 2 லட்சம் கோடியும் எல்லாம் வாங்கிட்டு போனியா அதை இவங்க முடிச்சு விட்ருவாங்க, நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்ருவாங்க. ஜி மாதிரி போய் அவங்கள கட்டி பிடிச்சி இது பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா ஒரு 5000 பேர் ராணுவ வீரர்கள் செத்துட்டாங்கன்னா அங்கே கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மற்ற நாட்டுக்குலாம் நம்மளால ஏன் அனுப்புறேன்லாம் அவங்க கேட்டாங்க. அந்த நிலை திருப்பி வந்துச்சுன்னா அமெரிக்காலேயும் ட்ரம்ப்புக்கு பிரச்சனை வந்துடும். நீங்கள் அமெரிக்கா வல்லரசாக இருக்கலாம், அங்கே உள்ள மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். சொந்த கட்சிக்காரங்களே குடி இது பண்ணி விட்ருவாங்க, கூட இருக்கவனே குழி பறிச்சுருக்காங்க. இவர் உடனே எடுத்திருக்காப்புல. அப்போ சிஏ வந்து இவரை மதிக்கிறதே கிடையாது, இப்போ தான் கொஞ்சம் மதிக்கிறது இல்லை, அதனால் அவங்க இவரை மதிக்கிறது இல்லை. ஸோ அவங்க ஆளை வச்சு ட்ரம்ப்பையே போடுறதுக்கு முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றதை கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் அடக்கி வாசிக்கிறது நல்லது. இந்த விஷயத்தில் வல்லரசுன்ற வேலையை காட்டினா உள்ளூருக்குள்ளேயும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போ 6 நாள் போர் முடிஞ்சு இன்றைக்கி 7வது நாள். 7 நாள் வரைக்கும் ரஷ்யா வாய் திறக்கவே இல்லை, சைனா வாய் திறக்கவே இல்லை. ஆனால் சீன விமானம் முதல் நாள் கார்கோ விமானம் எல்லாத்தையும் நெட்வொர்க்லாம் ஆஃப் பண்ணிட்டு அது இப்போ இதில் போகிற பாதையை மறைத்து விட்டு போய் ஈரானில் இறங்கியிருக்கு. இறங்கி அங்கே ஆயுதங்களை சப்ளை செய்து விட்டு வந்திருக்கிறதாக அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லா மீடியாலேயும் இன்டர்நேஷ்னல் மீடியாலேயும் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதோடு போயிட்டாங்கன்னா நல்லது. இல்லை அப்படின்னா இன்றைக்கி ரஷ்யா வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் விட்டுருக்கு அமெரிக்கா. நீங்கள் வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டு நீங்கள் ஏன் வர்றீங்க, நீங்கள் சம்மந்தப்படக்கூடாது, ஆயுதத்தை வேணா கொடு, ஆட்களை இறக்கியோ இல்லை போர் விமானமோ வந்ததுன்னா நாங்களும் வருவோன்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இப்படி சொல்லியிருக்கிறதுனால இப்போ ட்ரம்ப் கொஞ்சம் பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு. இதில் இந்த ஐக்கிய நாடுகள் அவை அது இதெல்லாம் ஒரு அவை இருக்கிறதுலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் முடிச்சு கட்டாங்க. அது இஸ்ரேலே முடிச்சிட்டான். யூஎன்னை வந்து முடித்தது இஸ்ரேல் தான். எல்லா நாடும் பயந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு மரியாதையோடு இருந்ததை காசா விவகாரத்தில் டோட்டலாக முடிச்சிட்டாங்க. முடித்ததில் இப்போ ஐநாவுடைய பொதுச் செயலாளருக்கே விசா தர மாட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அப்போ அந்த தைரியம் அவனுக்கு எப்படி வருது அமெரிக்காவோட பேக்கப் இல்லாமல் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால் முடிச்சிடுவாங்க. இது அடுத்த காலங்கள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஒரு நீண்ட ஒரு இடையில உங்களை பத்திரிகையாளர் பல விஷயங்களை பதிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு பார்த்துக்கலாம். நன்றி.